வரிகள் ஆடி வேளாண் சபை தனியை பெண் வரலாம போடா சபையில பெண் வரக்கூடாதுன்றாங்க. நானா சொன்னா கேட்டா வரக்கூடாது பெண்ணு வரக்கூடாதான் 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 எவன் சொன்னா அந்த அம்மா பெண் வரலாம் என்னமா சொன்னாங்க? காட்டுறார் என்று சொல்லி கதவை போல் பேச வேண்டாம், கசடன் போல் பேச வேண்டாம். தீட்டுவார் ஐவர் கண்டா திரும்பினி ஓடி போடும். யாரு? ஆண்டவர்கள் ஐவர்கள் 5 பேரு. என்ன உன்னை பார்த்தா இந்த சாணம் முடிக்கிற கட்டி திட்டாங்க பாரு, அது போல தீட்டிட்டு வாங்கலாம். என்னங்க ஐவர்கள் உன்னை தீட்டிடுவார்களா? என்ன திட்டுவாங்களா? அடி ஐவர்கள் என்றுமே அவங்க அண்ணன் இருக்கின்றாரு. யாருடா? பகவான். எந்த பகவானு? பகவான் பா. யாரு பகவான்? கண்ணபிரான். அவங்க அண்ணன் கண்ணபிரான் அருள் உண்டா? அவர் அருள். அதனால உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாரு. அவன் ஒரு நாள் இங்க வர முடியுமா? ஐயா அவங்க அருள் இருக்குது, அதனால நாங்க வச்சதுதான் சட்டங்க. ஆமா, நீங்க பண்றதுதான் பண்ணுவீங்க, நாங்க பண்றதுதான் ராஜ்யம். அது தெரியுது. ஒரு நாள் கேட்க முடியுமா? ஒரு ஆள் இது வரைக்கும் ஒரு ஆள் வாங்கி தந்தால பத்தியா வாயை தரக முடியாது. ஆமா. யாரு நீங்க அப்பேற்பட்ட ஆளுங்க. ஆமா. யார் அருள்? அவரோட அவங்க அண்ணா அருள் இருக்குதா?
இடஜாதி கொஞ்சம் நன்று இகழ்ச்சியாய் பேச வேண்டாம். இடையெல்லாம் எல்லோருக்கும் அருளுண்டனையும் போடா 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 போடா. மகாபாரதத்திலே பாவமான நாடகம் இந்த பகடைத்தொழில் நாடகம் தான். ஏனென்றால் பாவமான சரித்திரம் துச்சாதனாக திரௌபதியாக நடிக்கக்கூடியவர்கள் ஆமா என்ன சின்ன வயது உடையவர்கள், இளம் கலைஞர்கள். ஆகையால் இது பாவமான சரித்திரம். ஆமா மகாபாரதத்திலே இது பாவ சரித்திரம், அதுல புண்ணிய சரித்திரம். நடிகர்களுக்கு மட்டும் பாவம் கிடையாது, இது நடிகர்களுக்கு பாவம் கிடையாது. பாக்குறீங்களா உங்களுக்கு தான் அந்த பாவம். அப்ப பாக்காதன்றியா? இல்ல பார்க்கணும், அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. என்ன பண்ணணும்? பாக்குறவங்க பாவம் பண்ண என்ன பண்ணணும்? எனது பகடை துயில் நாடகம், பகடை துகில் நாடகம் யாருக்கும் இன்னும் மனசு துட்டு கொடுக்கணுன்ற எண்ணம் வரல. இல்ல இப்பதான் எத்துங்க. இல்ல சொல்றேன், நான் பார்த்த ஜோப்ல இருந்து கட்டு வருது பார்த்தேன். 4 நாளா ஆடிக்கிறோம். மனசு வரல பழுகுது எண்ணம். இந்த பகடை துயில் நாடகத்துக்கு குறைஞ்சது ஒரு 5000ஆவது வரணும் வருமானம். இங்க ஒண்ணுமே இல்ல இன்னும். இருந்தாலும் போமா திருப்தியான போ. இரு, அவங்க காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல. குடல் கூட வேணான்னு போலியா? இல்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. அந்த திரௌபதி அம்மாவுடைய கூந்தலை பிடிக்கும் போது, துச்சாதன மகாராஜன் திரௌபதி அம்மன் கூந்தலை இழுக்கும் போது கோவிந்தா 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 வென்று எல்லாரும் 3 முறை சொன்னால், கோவிந்தா என்று 3 முறை குரலிட்டா நடிக்கிறாங்களே இவங்க பாவம் நீங்கும், நடிக்கிறவங்க பாவமும் போவோம். பாக்குறீங்க பார், உங்க பாவமும் போயிடும். உங்களுடைய பாவம் நீங்கும். ஆமா அந்த அம்மனுடைய கூந்தலை பிடிக்கும் போது கோவிந்தா 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 வென்று கோவிந்தா எல்லாரும் 3 முறை குரல் கொடுங்க. சொன்னா போதாது, 10 முறை ஏற்பி கோவிந்தா எல்லாரும் கோயிந்தா சொல்லிருக்கோமே அம்மா. அப்புறம் பாவம் சேர்ந்து போறோம். அது அப்ப இப்ப துச்சா நான் சொல்றேன், யாருன்னா கோவிந்தான்னு சொன்னீங்க வாய் தந்துனா வாயில கட்டி விட்டுருவோம். ஒரே குத்து. அப்புறமா தூக்கமா சேர் போட்டு வச்சிருவாங்க. யாரா இருந்தா சொல்லக்கூடாது. நம்மளுக்கு யாரு வாய் தரல, நான் பாத்து கேக்குறேன். நம்ம நாட்டுல வாய் தந்தா அப்படியே ஒரு பொடி மண் வாரி போட்டு வந்துடுறேன். டேய் போட சொல்லிட்டாரு. உங்களை போடாண்டாங்க போடாண்டாங்க. நான் போடி போட்டு சொல்லுங்க ராவா. இதான் சொல்லிட்டியா? போடின்னு சொல்லுங்க ராஜா. சொல்லிட்டியா? அப்புறம் அதான் சொல்லிட்டியா? அப்புறம் நேரமா வாயால் சொல்லலாம். வேற எதுனாலும் போடின்னு சொல்லிட்டியா? போடா போடி. போடா போடியா. இப்ப என்ன பண்ணுவாங்க?
வந்துக்கிறேன் எனக்கு தெரியும். எங்க போயிடுவாங்க? எப்படி வேணா மடக்கிட்டு மேல அப்படியா? வருவாங்க வருமா யாரு நீ? இல்ல கவுரவாடி பாடி தான் போட்டுக்கிறேன். யாருன்னே தெரியல. கவுரவாடி பாடி போடுறது உனக்கு எப்படி தெரியும்? அது வெளிய தெரியாமல போட்டா பின்ன அப்படி தான் சொல்ல முடியும். ஒருவேளை அப்படி போய் பேசான கேள்வி தானே. ஆமா. பாவு போட்டு போடுங்களாமா? அது எங்க சௌகரியம். நீ கவலைப்படாத. யார் மணியா? காந்தாரி. ஐயோ நீதானா? இதான் சொல்றாங்க காந்தாரி முண்டை வந்தா பாரு. காந்தாரி முண்டை வந்தா பாரு. யாரு முண்டை நீங்கற? அத சொல்றாங்க கைப்பிடி டைவராலியே. மாமி பாராய் உண்டான். உன் மகன் செய்யும் அநியாயத்தை என் மகன் அநியாயம் பண்ணா யார் செய்யாத அநியாயம்? அதானே என் பிள்ளை இல்ல சபையில வந்து சிரிக்கலாமா? சிரித்தது தப்பு. ஆமா அதனால பிரியத்துக்கு வராரு. பார்க்கலாமா? மாமி ஐயோ நான் என்ன செய்வேன் மாமி
பாகவதராக விளங்கக்கூடிய பயணி என்று சொல்லக்கூடிய அந்தரானவர் இன்னும் 50 ரூபாயும் காண்டிவனுக்காக 50 ரூபாயும் எனக்காக 50 ரூபாயும் கொடுத்திருக்கிறார். ஜெயம் ஜெயம் ஜெயம். இன்னும் கொலடார நாமத்தில் வந்து வரக்கூடிய விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய தாயார், விஜயலட்சுமி என்று சொல்லக்கூடிய தாயார் நம்முடைய குழுவிற்காக ரூபாய் 101 ரூபாய் அன்பளிப்பாக இருக்கின்ற தாயாருக்கு நன்றி வணக்கம். அந்த அம்மா என்ன சொல்லி அழுகுறாங்க? பெண்ணுடைய மனது பெண்ணுக்கு தான் புரியும் சொல்றாங்க. பெண்ணாய் பிறந்தாயே மாமி, போன்ற பெண்ணையும் பெற்றாயே மாமி. நான் ஒண்ணு கேக்குறேன், உனக்கு ஒரு பொண்ணுக்கு இருக்குது, நீயும் ஒரு பொண்ணு தான். ஆமா, உன்னை இது போல ஆனா உன் பொண்ணை இது போல நான் இஷ்டம் வரேன். அந்த ஏன் பொண்ணு ஏச்சுக்கு சரி உன் பொண்ணு இஷ்டிக்கல, ஆனா உன்னதான் இஷ்டம் வந்து வச்சுக்கா. இப்படி இஷ்டம் வந்தா ஆனா உன் வீட்டுக்காரர் சும்மா இருப்பானா இல்ல உன் பொண்ணுதான் சும்மா இருப்பாங்களா? எங்கெல்லாம் இழுக்க முடியாது. இழுத்துட்டா மாமி வீட்டிற்கு வாங்கலே மாமி என்னை வெளிதள்ளீர் மாமி. நானும் ஒண்ணு கேக்குறேன், அந்த பஞ்சபத்துல பாண்டவர் கல்யாணம் பண்ணி 100 பிள்ளை கல்யாணம் பண்ணா அந்த 100 பேர்ல யாரும் ஒரு பிள்ளை வரைக்கும் சொல்லிட்டாங்க. அதுக்கு தெரிவிச்சு இல்லாம தான் போனாங்க. எங்க பிள்ளை கிட்ட பணம் போட்டா வருஷம் கட்டுன்னு வருவாங்க. போட்டுங்க பின்னாடி வருமா? இது பாரு, அதுதான் வரும் பின்னாடி. ஆமா அந்தமா பாத்து வச்சு நீனு இதுல கடக்கல மண்ணால மாமி நானும் எங்க அம்மா மேல யாருன்னு தான் ரொம்ப நாளா பாத்துங்க.
அவங்க அம்மா மேல யாருன்னு பாருங்க. மடி இடுப்பு மேல இடுப்பு மேல அந்த பாய் முண்டை எனக்கு பெத்தமுன்னா செத்து போட்டான். அதனால அந்த பாய்க்கு கிடைக்காம போச்சு. நீ வந்து யாரா நானும் ஏண்டா ஏன் தாய் மறிவே நீ யாருன்னா நான் உட்கார்றேன். அப்ப உங்க அம்மா மேல நீ ஏறுவே. ஏய் போய் அங்க ஏறு. அம்மா சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டு மணி சாப்பிட்டியா? என்னம்மா சாப்பிட்டேன்? நம்ம நீராக மாதிரி சாப்பிடுவாங்க. அம்மா கட்டுக்கால் பாக்குறாங்க. நீராக தான் பிடிப்பாங்க. அம்மா நீ குடுக்க மாட்டேங்கியாமா? என்னமா குடிக்க மாட்டேங்க பாரு. காசு கொடுமா. டீ காஃபி ஆகி விட்டுது. டேய் நான் டீ காஃபி போட்டு ஆகி போச்சு. அவன் வந்து ஏமா அப்படி அடிச்சு விட்டா? என்னப்பா பண்ணிட்டு வரணும்பா? அம்மா மாத்தி வச்சிட்டாங்க எல்லாம் கட்டிட்டாங்க. அப்பா என்ன பண்றாரு? அம்மா தான் அங்க பா அங்க சோறு கட்டிக்கிறாரு. தாத்தா பத்துங்கற. தாத்தா உங்க தாத்தா பத்துங்கற. அம்மா அவன் மலர் யாரு பேசுறான்? இதோ வந்துக்கறாரே. அண்ணவனுக்கு ஏன் இன்னும் இப்ரப்பியே இடம் கொடுத்து வைத்திருக்கின்றீர்கள்? நான் கொடுக்கறப்பா அவனே வந்து கால்ல வந்து அழுகுறா. அம்மா பூச்சி தடத்து முன்னாடி லாட்டியே கொஞ்சம் இஷ்டக்காடா மூடி கொடுத்துருமா. ஏண்டா எங்க அம்மா உங்க அம்மா வந்துக்கிறாங்க காரணம் ஏன் வந்துக்குது? இப்போ நாட்டு மக்களை சொல்ல வேண்டும். எவ்வளோ அப்ப உங்க அம்மா ஊர் மேல அனுப்புற. ஊர் மேல அனுப்புற. எதுக்கு எதுக்கு? எதுக்கு? கேள்வி தெரியுமா? 4 வருடங்களாக 4 வருஷமா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஆமா வரி வசூலிக்கப்படாமல் இருக்கிறது. இவங்க துட்டு கொடுக்காம இருக்கிறாங்க. வரி வசூலிக்காம இருக்குது. அவங்க தான் துட்டு இங்க தான் தர மாட்டாங்க. அதனால நம்மளே போய் தேடி வாங்கலாம்ன்றியா? விட்டு கூடாது. இதுக்கு மேல தரனா பிரச்சனை இருக்கும். அம்மா அமுச்சு விட்டுருங்க. கணக்கு தப்பா விடும். நான் என்னன்னா அம்மா முன்னாடி போட்டு நான் பின்னாடியே போட்டேன். போறேன். வசூல பண்ணு. ஒத்தனை கொடுக்கலாம் அம்மா. ஆனா இங்க பார்த்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கொஞ்சம் நல்லா வரும். அதனால நாலு டெய்லி வரும்போது பாய் தலையில தேவையில்ல ஆளுக்கு 500 ரூபாய் எடுத்துட்டு வந்துருவோம். அம்மா எல்லாம் இடமா இருக்குது. நீ போயிட்டு வரியா? நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். இவனை அனுப்பி வைக்கிறேன். நீ வந்து ஏனா கூட குளிக்க போற. நான் என்ன தலை மேல ஆகி போச்சு. நீ சொன்ன நான் ஊத்திட்டேன். போய் வாப்பா. டேய் நீ நான் கூட 8 கிலோமீட்டர் எட்டு வாய் போட்டு ஜெய்